புகுந்த வீடு புகுந்த வீடு. என்ன என்ன சிரிப்பு? இல்ல ஒண்ணு இல்ல. போய் சொல்றீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்கிட்டயே வா. இப்ப மட்டும் நீங்க சொல்லல. சொல்லலனா என்ன செய்வேன்? ஃபீல் பண்ணிட்டு ஜூஸ கண்டினியூ பண்ணுவேன். ரகு ரகு ப்ளீஸ் சொல்லுங்க ரகு. நீ மட்டும் என்ன போங்க வாங்கன்னு சொல்லலாமா? எனக்கும் ஆசைதான். உரிமையா நீ வா போன்னு கூப்பிட. ஆனா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா? நீங்கன்னு கூப்பிட்டாதான் நான் தப்பா எடுத்துப்பேன். வேண்டாம் ரகு, நீங்க பேச்ச மாத்துறீங்க. முதல்ல எதுக்கு சிரிச்சீங்க அதை சொல்லுங்க. இப்படி கூப்பிட்டா நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்ன மரியாதை இருக்கு? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? இது அதுக்கும் மேல ரகு. ஏய் என்ன அப்செட் ஆயிட்ட? சரி நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க. முருகனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமா. ஐயா முன்னாடி அப்பள கம்பெனில வேலை பார்த்தப்ப ராசாத்தின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. ஓ அப்படியா? ஆமா. அத தெரிஞ்ச அண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட நினைச்சாங்க. ஆனா அது பிரேக் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்ப அவங்க லவ் சக்சஸ் ஆயிடும் போல இருக்கு. நல்ல விஷயம் தானே. அதுக்கு என்ன சிரிப்பு? ஓ முருகன்லாம் லவ் பண்றான், நம்மளால முடியலையே ஏக்கமா? சேச்சே. ஏ ஐயாக்கு லவ்னா பிடிக்காதா? அப்படி இல்ல. அத பத்தி யோசிக்கவே இல்ல. யோசிக்கலையா? லவ் பண்றவங்க எல்லாம் என்ன ரூம் போட்டா யோசிக்கிறாங்க? யோசிக்காம வர்றது தானே லவ். ஐயோ லைஃப்ல செட்டில் ஆகாம லவ்வா? போச்சுடா. லைஃப்ல செட்டில் ஆனா மட்டும்தான் லவ்னா? நம்ம நாட்டுல அவ்வளவு 40 வயசுக்கு மேலதான் லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து விடிஞ்சிரும். இதுக்காக நீ ஏமா இவ்வளவு ஃபீல் பண்ற? டியூப்லைட் உன்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணாம வேற எவையா ஃபீல் பண்ணுவா? இவனுக்கு கிளாஸ் எடுக்கிறதுலயே நம்ம லைஃப் முடிஞ்சிரும் போல இருக்கே. ஹலோ வைஷு. என்னம்மா? ஆமா சரி, நீங்க லவ் பண்ணா எந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணுவீங்க? நானா? ஒருவேளை லவ் பண்ணா நான் லவ் பண்ற பொண்ணு கருப்பாவும் இருக்க கூடாது, சிவப்பாவும் இருக்க கூடாது. அப்புறம் நிறைய படிச்சிருக்கவும் கூடாது, படிக்காமல் இருக்கவும் கூடாது. ஐயோ. அப்புறம் சுடிதாரை விட சேலை கட்டி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ தலைமுடி விரிச்சு போட்டிருக்கிறத விட அவ முடிய ஜடை போட்டுட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்க மூக்குத்தி போட்டுட்டு இருந்தா ஒரு தனி அழகுதான்ல. போதும் போதும் நிறுத்துங்க. லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு எத்தனை கண்டிஷன் போடுற? உன்னோட ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு பொண்ணு வேணும்னா 5-6 பொண்ணை பார்க்கணும். அத்தனை பேரையும் நீ கல்யாணம் பண்ணணும். இது நடக்கிற காரியமா? இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது. எனக்குன்னு ஒருத்தி இனிமே பிறக்கவா போறா? எங்கேயாவது பிறந்திருப்பா. எங்க இருக்காளோ? அட பாவி, உன் எதிரிலேயே ஒருத்தி உட்கார்ந்து இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? சரியான மக்க பிளாஸ்திரியா இருக்கியே. டோர் நம்பர் 7. அக்கா சொன்ன வீடு தான். அண்ணியும் வந்துட்டோங்க. நாம உள்ள வெயிட் பண்ணலாம். சார் உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்க? ஜோசியர். நான் அவரோட சிஷியன் தான். ஜோசியர் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காரு. அவர் வரத்துக்கு லேட் ஆகும். அவர் இல்லாத சமயத்துல வரவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்து சொல்றது வழக்கம். சொல்லுங்க என்ன விஷயம்? இல்ல எங்க அண்ணி வரணும், அவங்க வரட்டுமே. அவங்க வரட்டும். விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமே?
இது எங்க 2 பேரோட ஜாதகம். ம், எங்களுக்கு கல்யாணமாயி 4 மாசம் ஆகுது. சரி. நான் இப்ப கன்சீவ் ஆயிருக்கேன். ஆஹா. எங்க அண்ணி குங்குமம் தந்தப்போ அது தவறி கீழே விழுந்துருச்சு. ஒரு தடவை நானே தடுக்கி கீழே விழுந்து டாக்டர் செக் பண்ணிட்டு பயம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கூட எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து அபசகுணமா நடக்குது. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால எங்க ஜாதகத்தை பார்த்து ஏதாவது தோஷம் இருக்கா, அப்படி இருந்தா பரிகாரம் பண்ணி தோஷ நிவர்த்தி பண்ணிக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். ஓ அப்படியா? உங்க அண்ணி வர வரைக்கும் நான் ஜாதகத்தை கணிச்சுக்கிட்டு இருக்கேன். கொடுங்க. நம்ம எழுதி குத்த ஜாதகம் அந்த பொண்ணு அங்கதானா? அப்ப அண்ணின்னு சொல்றது அந்த லேடியான் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஜாதகத்தை கெட்ட ஜாதகமா மாத்தி எழுதுவோம் மேடம். அப்ப அண்ணின்னு சொல்றது அன்னைக்கு வந்த லேடியா இல்ல வேற லேடியா? சந்தேகமே வேணாம். எதுக்கும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இருங்க, ஜோசியர் ஐயாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். ஆ இந்த ஜோசியக்கார பையன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றான்? ஒருவேளை ஏதாவது காசு கீசு கேட்பானோ? ஹலோ, அனு மேடங்களா? ஆமா சொல்லுப்பா, என்ன விஷயம்? மேடம், நீங்க அன்னைக்கு ஒரு நாள் தேவிங்கிற ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அதை மோசமான ஜாதகமா மாத்தி எழுதி தர சொன்னீங்கல்ல. நான் கூட நீங்க கேட்ட மாதிரி மாத்தி எழுதி கொடுத்தேன்ல. ஆமா, அதுக்கு இப்ப என்ன விஷயம்? என்னன்னா அந்த ஜாதகத்து பொண்ணு தேவியும் அவங்க புருஷனும் இங்க வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா மேடம், அவங்க அண்ணி வந்ததும் பேசிக்கலாம்னு சொன்னாங்க மேடம். ஒருவேளை அவங்க அண்ணி நீங்களாம் தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ண மேடம். நானும் அவ அண்ணிதான், ஆனா நான் அவளை அங்க வர சொல்லல. ராதான்னு ஒருத்தி இருக்கா, ஒருவேளை அவளா இருக்கும். உங்க இடம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? காளிதாஸ், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க மேடம். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்காங்க? அந்த பொண்ணு தேவிக்கு குழந்தை உண்டாயிருக்கான். அந்த கரு தங்குமா இல்லையா, தோசம் எதுவும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்காங்க. உங்க கூட வந்தாங்களே ஒரு அம்மா, அவங்க பழையபடி அந்த பொண்ணோட ஒரிஜினல் ஜாதகத்தை மாத்தி எழுதி வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த ஜாதகத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே இது நாம எழுதின ஜாதகம் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லணுமா? யாருக்கு அதுலயாவது விழுந்துற போது? அவங்க உள்ள இருக்காங்க மேடம், நான் வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்படி ஜாதகத்தை பார்த்து உள்ளது உள்ளபடி சொல்லட்டுமா இல்ல கெட்டதா மாத்தி சொல்லட்டுமா? ஏன் மாத்தி சொல்லிட்டு என்கிட்ட மறுபடியும் ஒரு மீட்டர் போடலான்னு பாக்குறியா? இத பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ உள்ளத உள்ளபடியாவே சொல்லு. அந்த ராதா வந்துட்டு போனதும் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் மேடம். வச்சிரட்டுமா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? என்கிட்ட ஒரு நல்ல ஜாதகம் இருக்கு, அத ஒரு கெட்ட ஜாதகமா மாத்தி தருவீங்களா? இல்லங்க, நாங்க அப்படியெல்லாம் பண்றது இல்ல. ஏ, அணுங்கிற பேர் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஜாதகத்தை மாத்தி எழுதி தருவியோ? அனுவா? எந்த அனு? விடுங்க மேடம். விடு, விடுங்க. விடுடா. இந்த அணு நீங்க யாரு? ராதா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா
ஜாதகம் ராதாக்கா குரல் மாதிரி இருக்கு என்ன வா. மேடம் மேடம் ராஸ்கல் பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா ஆ? மேடம் மரியாதையா என்ன பேசுறேன் மரியாதை உனக்கு ராஸ்கல் பண்றது fraud பண்ணணும் மரியாதை கேக்குதா உனக்கு ராஸ்கல் என்ன மரியாதை தரணும் உனக்கு என்ன மரியாதை தரணும் அண்ணி விடுங்க நீங்கள் என்னாச்சு? என்னாச்சு? அண்ணி, விடுங்க என்னக்காச்சு சம்பத் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நடந்த அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் சிவன் தான் என்ன நீ சொல்றீங்க நான் இங்க வரும்போது சிவன் அந்த அணு கிட்ட பேசிட்டு இருந்தா பாருங்க சிவன் அந்த அணு கிட்ட பேசினதெல்லாம் நானும் கேட்டேன் அந்த அணு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை தடுத்து பெரியவங்க சம்மதத்தோட நான் உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சேன்ல அது அவளுக்கு பொறுக்கல உங்களை சேர்ந்து வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உன் ஜாதகத்தை ஒரு கெட்ட ஜாதகமா மாத்தி நீங்க சேர்ந்தே வாழ முடியாதுன்னு உங்களை பிரிச்சு வச்சா கொஞ்ச நாள் கழிச்சு மாத்தி எழுதினதையே தூக்கி போட்டுட்டு உன் பழைய ஜாதகத்தையே புதுசா எழுதி அணு உங்க விஷயத்துல தலையிட்டு உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு உங்களை சேர்த்து வச்சதா நாடகம் ஆடி இருக்கா அணுவுக்கு போன் பண்ணி இவங்களை இங்க அனுப்பி வச்சது நீங்க தானா இப்பவும் இவங்களுக்கு உள்ளத உள்ளபடி சொல்லணுமா இல்ல கெட்டதா மாத்தி சொல்லணுமான்னு கேட்டுட்டு இருந்தா இந்த அயோக்கிய ஏடா காசுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணுவீங்களா ஜோசியர் சுப்பையா எவ்வளவு தங்கமான மனுஷன் அவர்கிட்ட வேலை பாக்குற நீ யாரா இப்படி குழந்தை உண்டா இருக்குன்னு அத பத்தி கேட்க வந்தா காசுக்காக எதையாவது தப்பா சொல்லி நீங்களே கழிச்சு விட்டுருவீங்களா போதும் நிறுத்துங்க மேடம் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு என்னடா ஓவரா பேசுற சேதுல நீ செஞ்சிட்டு இவங்க போய் சொல்லாங்கன்னு சொல்றியா ஏய் அந்த அனுக்கு எதுக்குடா ஃபோன் பண்ண எதுக்கு ஃபோன் பண்ண எங்க அப்பா யார் தெரியுமா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் போடா உன்னை அவர்கிட்டயே ஒப்படைக்காமா போடா உன்னை துணிட்டா பத்தியா அனு எல்லாரையும் உள்ளத்தல சொல்றேன்டா போடா ஏய் உன்னை சும்மா விட கூடாதுடா எல்லாம் சேர்த்தா பிளான் பண்றீங்க வேணாம் சார் அந்த மேடம் சொல்றதுதான் உண்மைதான் சார் அந்த அணு பேச்சை கேட்டுட்டு பணத்துக்காக தப்பு பண்ணிட்டேன் சார் வேணாம் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் எனக்கு வயசான அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க சார் என் வருமானத்தை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் உங்க காலில் வேணாலும் விழுறேன் சார் சார் காலில் விழுந்தா மன்னிச்சு விட்டு வேணாச்சியா உன்னால சும்மா விட கூடாதுடா சம்பத் விடு அக்கா இந்த விஷயத்தை இப்படி விட்டுறலாம் இல்லக்கா இவனெல்லாம் விடு சம்பத் அக்கா இவனை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா விட்டோன்னா பணத்துக்காக பல பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்கக்கா இவன் ஏய் ஐயோ விடு விடு ஜோசியர் வந்தத நான் இத பத்தி பேசுறேன் இல்லக்கா இவனை எல்லாம் நான் காரணமா தான் சொல்றேன் மன்னிச்சிடுங்க மேடம் பாதிக்கப்பட்டவங்க தெய்வம் போல நம்பி உங்களை தேடி வராங்க காசுக்காக அவங்களை அழிச்சிடாதீங்க சம்பத் உங்க 2 பேர் ஜாதகம் எங்க உள்ள இருக்குக்கா போய் எடுத்துட்டு வாங்க எடுத்துக்கிட்டேன்க்கா சுப்பையா அண்ணன் எங்க குடும்ப ஜோசியர் நீ நல்லவனா திருந்தனா அவர்கிட்ட தொடர்ந்து வேலை பார்க்கலாம் இல்ல அவர்கிட்ட சொல்லி உன்னை விரட்டி அடிச்சிருவேன் மேடம் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் மேடம் ஐயாட்ட சொல்லிடாதீங்க மேடம் ஜாக்கிரதை இங்க வா மேடம் உன் நம்பர் சொல்லு மேடம் எதுக்கு மேடம் சொல்லுங்கறல 98-415-1185 வந்ததா வந்தது மேடம் உன் பேர் என்ன காளி மேடம் சாமி பேரை வச்சுக்கிட்டு இப்படி அட்டுழியம் பண்ற இனியாவது திருந்தி வாழ்டா அக்கா என்னக்கா அவனை சும்மா விட்டீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போது இவனை பத்தின உண்மை தெரிஞ்சதே வாங்க போலாம் சொல்லியா என்னாச்சு மேடம் எல்லாம் போச்சு குடிமொழிக்கு போச்சு மேடம் என்னைய சொல்ற மேடம் உங்கள்கிட்ட போன்ல பேசின அத்தனையும் ராதாங்கிறவங்க பின்னாடி வந்து நின்னு கேட்டுட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு அந்த பொண்ணு தேவிக்கு அவங்க புருஷனுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு மேடம் அப்புறம் அந்த ஆளு டென்ஷன் ஆகி அவங்க அப்பா பெரிய போலீஸ் ஆபீசராமே என்னையும் உங்களையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு சொன்னான் ஆனா அந்த ராதாங்கிறவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல அப்படி எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு என்ன எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க முட்டாள் அவ உன்னை மன்னிச்சு விடுறானா என்ன பெருசா மாட்டி விட போறான்னு அர்த்தம் இப்ப போனவங்க திரும்ப வந்து உன்னை கூப்பிடுவாங்க எதுக்கு தெரியுமா என்ன காட்டி கொடுக்க என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையே காட்டி கொடுப்பியா நீ ஐயோ மேடம் உங்களை போய் காட்டி கொடுப்பனா அவங்க போலீஸ்க்கு போவேன்னு சொன்னா என்ன பேச்சையே காணும்
காட்டி கொடுப்பதானே? மேடம் அப்படி நீ என்ன காட்டி கொடுத்துட்டா நீ மட்டும் தப்பிச்சிட முடியாது, நீயும் உள்ளதான் போவ. இப்போ என்ன மேடம் பண்றது? நாம 2 பேரும் தப்பிக்கணும்னா நான் சொல்றபடி செய். என்ன மேடம் அது? உன்னோட செல்போன் நம்பரை ராதா வாங்கிட்டாளா? ஆமா மேடம், என் ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாங்க மேடம். அவதான் பெரிய கிரிமினல் ஆச்சே. இட்ஸ் ஓகே, அவங்க மறுபடியும் உன்னை கூப்பிடுவாங்க, நீ போ. இப்படி எல்லாம் நீ செஞ்சா நானும் நீயும் தப்பிக்கலாம், இல்ல என்னோட சேர்ந்து நீயும் உள்ள போக வேண்டியதுதான். எப்படி வசதி? ஐயோ மேடம், நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன் மேடம். ம். இப்படி சொதப்பல் ஆயிடுச்சு. சமாளிக்கிறேன். அம்மா 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 தேவி, என்னடி என்னாச்சு? ஏன் அழுகுற? சொல்லுடி, என்னாச்சு? மாப்ள, எதுக்கு தேவி அழுகுறா? சொல்றத மாமா இருக்காரா? அடடே, வாங்க மாப்ள, வாமா ராதா. ஆமா, என்ன இவங்களோட நீயும் வந்திருக்க? ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்னு தான் வந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பத்தும் தேவியும் பிரிஞ்சிருந்தாங்கல்ல, அது யதார்த்தமா நடந்ததில்ல, பெரிய சதி. என்னம்மா சொல்ற? தேவிக்கு குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து அபசகுணமா சம்பவங்கள் நடக்க இவ பயந்து ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட இவங்க ஜாதகத்தை காட்டணும்னு எனக்கு ஃபோன் பண்ணா. எங்க குடும்ப ஜோசியர் சுப்பையா அண்ணன் நல்லா பார்க்கக்கூடியவர். இவங்களை அங்க வர சொன்ன. அங்க சுப்பையா அண்ணன் இல்ல, அவரோட அசிஸ்டன்ட் தான் இருந்தா. அவன் தேவியோட ஜாதக புத்தகத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியில வந்து போன்ல பேசிட்டு இருந்தான். அப்போ தேவி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு வாங்க. தேவி ஜாதகமா? அது எதுக்கானோ? நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். நான் மட்டும் எதுக்கு தேவி ஜாதகத்தை கேட்டேன்னு நினைக்கிறீங்க? தேவிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு அத்தை ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அவங்கதான் அம்மன் கோயில வச்சு பூஜை பண்ணா எந்த தோஷமா இருந்தாலும் விலகிடும்னு சொன்னாங்க. அணுகுட்ட எப்படி இவளோட ஜாதகம் போச்சு?